வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 21ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஏன் வந்து ஒரு 2 நாள் வந்து கரெக்ட்டா 7 மணிக்கு வரல அப்படின்னா வந்து, கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு 2 நாள் வந்து ரொம்ப டிராவல் பண்ண வேண்டியதா இருந்துச்சு மக்களே. அதனால கரெக்ட்டா வந்து கிளாஸ் வர முடியல. நாளையிலருந்து நம்மளுடைய கிளாஸ் கரெக்ட்டா ஷார்ப்பா 7 மணிக்கு உங்களுக்கு வந்துரும். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களே. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில நவம்பர் 20ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. சுற்றுலா மேம்பாட்டிற்காக சிறந்த மாவட்ட விருது பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அவார்ட் இன் டூரிசம் ப்ரமோஷன் எந்த மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்துக்கு. அடுத்த கேள்வி, எந்த நாடு வந்து தன்னுடைய புதிய அரசியல் அமைப்பை அதாவது நியூ கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க போறாங்க அப்படின்னா கபான் அப்படிங்கிற நாடு. அடுத்த கேள்வி, உலக மண் மாநாடு குளோபல் சாயில் கான்ஃபரன்ஸ் 2024 எங்கு நடைபெற போகுது அப்படின்னா புதுடெல்லி. அடுத்த கேள்வி, துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் துபாய் விளையாட்டு கவுன்சிலுடைய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹர்பஜன் சிங் மற்றும் சானியா மிர்சா 2 பேரும். அதே மாதிரி ஜோதி சுரேகா எந்த விளையாட்டோடு தொடர்புடைய அப்படின்னா ஆர்ச்சரி வில்வித்தை. நெக்ஸ்ட், எந்த டீம் வந்து இந்த 4வது தேசிய நீச்சல் போட்டியில வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். 151 மெடல் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். உலக குழந்தைகள் தினம் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 20. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் மக்களே. நவம்பர் 21ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சோ தமிழ்நாட்டுல வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு நேத்து வந்து ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டையில ஒரு ஆசிரியைய வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து உள்ள பூந்து போய் வந்து அங்க போய் வெட்டி கொண்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து என்ன காரணமா வேணாலும் இருக்கலாம். ஆனா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து வன்முறை அப்படிங்கிறது தீர்வாகாது. அது இந்த ஆசிரியை விஷயத்திலயும் சரி, அதே மாரி வந்து அந்த அந்த மருத்துவர வந்து கத்தியால குத்துன விஷயங்களையும் சரி. ஏன்னா அவங்க தாய்க்கு சரியா ட்ரீட்மெண்ட் பார்க்கல அப்படின்னு மாரி சொல்றாங்க சில விஷயங்கள்ல. பட் என்னவா இருந்தாலும் அதுக்கு வந்து வன்முறை அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வாகாது. என்னைக்குமே எந்த ஒரு இடத்துலயும் மக்களே நீங்க வந்து அந்த அந்த ஒரு நொடி நமக்கு கோவம் வரும். ஏதாவது பண்ணிடலாம். அத மட்டும் தயவு செஞ்சு என்னைக்குமே பண்ணிடாதீங்க. சோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இதோட பூமர் டாக்க முடிச்சுக்கலாம். சோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. சோ என்ன அப்படின்னா முதல்ல ஓகேவா, மதிய நேரம் வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போறது வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி தான் இன்னைக்கு சாப்பிட போறோம். தலப்பாக்கட்டி அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் எந்த ஊர் ஞாபகம் வரும்? திண்டுக்கல் ஞாபகம் வருமா? சோ நேத்து கேட்டிருந்தேன் கொஸ்டின், திருச்சியில ஏதாவது நல்ல இடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெறைய கோயில்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா திருச்சி போகும்போது அங்கெல்லாம் குடும்பத்தோட போய் வந்து போணும். இதே மாரி திண்டுக்கல்ல என்னென்ன இடத்துக்கு போலாம்? திண்டுக்கல்னால கொடைக்கானல் நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே. சோ திண்டுக்கல் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விச் டிஸ்ட்ரிக்ட் டாப்ஸ் இன் டிஜிட்டல் கிராப் சர்வே எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கெடுப்பில் எந்த மாவட்டம் முதலிடம் வைக்கிறது? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராப் சர்வே பயிர் கணக்கெடுப்பு எல்லாமே இப்போ வந்து டிஜிட்டலைஸ் ஆயிட்டாங்க. எப்படி எப்படி டிஜிட்டல் இந்தியாவோ அதே மாதிரி டிஜிட்டல் கிராப் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல அந்த மாதிரி எந்த மாவட்டம் முதலிடத்துல இருக்காங்க அப்படின்னா முதலிடத்துல இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம். ஓகேவா? அதனால திண்டுக்கல்னு சொல்லும்போது நமக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி மட்டும் நமக்கு ஞாபகம் வரக்கூடாது. நமக்கு இந்த பயிர் கணக்கெடுப்பு, அதாவது எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கெடுப்பு ஞாபகத்துல வரணும். இதுல 2வது இடத்துல இருக்கிறது கடலூர், 3வது இடத்துல இருக்கிறது திருப்பத்தூர். புதுசா ஃபார்ம் ஆன திருப்பத்தூர் மாவட்டம். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. திண்டுக்கல் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்கா? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு யார் இருக்காரு அப்படின்னா நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு திட்டத்து, அதாவது ஒரு திட்டத்தினுடைய லோகோ மற்றும் அதோடைய அந்த கைட்லைன் புத்தகத்தை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்க்கலாமா? சோ உள்ள போய் பார்க்கலாம். மகிழ் முற்றம் திட்டம். மகிழ் முற்றம் திட்டம் எந்த துறையோடு தொடர்புடையது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த மகிழ் முற்றம் திட்டம்னா என்ன? மகிழ் முற்றம் திட்டம் அப்படிங்கிறது 37,592 அரசு பள்ளிகள் இருக்கு. ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம எத்தனை இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல? 37,592 அரசு பள்ளிகள் இருக்கு. இந்த அரசு பள்ளிகள்ல உள்ள மாணவ மாணவிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமைத்துவ பண்பு இருக்குல்ல, லீடர்ஷிப் குவாலிட்டிய வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மகிழ் முற்றம் திட்டம் அப்படிங்கிற கொண்டு வர போறாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டியா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க இந்த டீம் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி வேற்றுமை இல்லாம வந்து பழகணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து முன்னெடுக்கிறதற்காக இந்த மகிழ் முற்றம் திட்டம், அதாவது குரூப்பா ஃபார்ம் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? சோ திட்டம் பத்தி ஃபுல்லா இப்போ கைட்லைன்ஸும் ஜஸ்ட் லோகோ மட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. எங்க வச்சு இந்த இந்த இதெல்லாம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த லோகோ எல்லாம் நவம்பர் 20ஆம் தேதி எங்க அப்படின்னா சென்னையில சூளமேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஓகே? சென்னை சூளமேடு, அதாவது இந்த நுங்கம்பாக்கம் பக்கத்துல சூளமேடு. அங்க உள்ள ஜெய்கோபால் கரோடியா
ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல்ல வச்சு. இது சும்மா லோகோ லான்ச் பண்ணதான். திட்டம் அபிஷியலா லான்ச் பண்ணும்போது எங்க லான்ச் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். ஓகேவா? அப்ப இது எதனோடு தொடர்புடையது? பள்ளிக்கல்வி. பள்ளிக்கல்வி மாணவர்களுடைய அரசு பள்ளி மாணவர்களுடைய தலைமைத்துவத்தை மேம்படுத்துறதற்கான ஒரு திட்டம் இந்த மகிழ் முற்றம் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த தேசிய செய்திகள். நம்ம திருச்சி போனோம், சென்னை சாரி திண்டுக்கல் போனோம், சென்னையில சூளமேடு போனோம். அதுக்கடுத்து அப்படியே நம்ம தேசிய செய்திகள்ல எங்க போறோம் அப்படின்னா ஒரு 2, 3 இடத்துக்கு நம்ம இன்னைக்கு போறோம். என்ன அப்படின்னா பார்த்தாலே தெரியுது. காரு. அதாவது என்ன கார் அப்படின்னா எலக்ட்ரிக் கார். எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகே. வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோமா? சோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து நம்ம விரலுட்டி என்ற அளவு தான் நமக்கு ரோட்லயே போகும். ஓகேவா? சோ இப்ப அத பத்தி அத ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை வந்து எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநிலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அது மேல 1008 டாக்ஸ் போடுவானுங்க. உனக்கு டாக்ஸே கிடையாதுப்பா, நீ வண்டியை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் எலக்ட்ரிக் மின்சார வாகனங்களுக்கு 100% வரி விலக்கு அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. சமீபத்துல இப்ப 2 நாள் முன்னாடி இவங்க அதை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா இதே 100% வரி விலக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கினா இருக்கு. ஓகேவா? 100% நீங்க வந்து வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மின்சார வாகனங்களுக்காக ஒரு கொள்கை கூட லான்ச் பண்ணாங்க. எந்த வருடம் ஞாபகம் இருக்கா? மீன்ஸ் முன்னாடியே பாத்துருவோம். தமிழ்நாடு வெஹிக்கிள்ஸ் பாலிசி அப்படின்னு 2019. ஓகேவா? சோ நமக்கு இது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இப்ப தெலுங்கானா, முன்னாடியே இதை தமிழ்நாடு பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லும்போது நமக்கு பொல்யூஷன் கம்மியா இருக்கும். இப்ப நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சவுதி அரேபியா இந்த மாதிரி பட்ட இந்த அரபு நாடுகள்ல இருந்து நம்ம வந்து இந்த க்ரூட் ஆயில், பெட்ரோல் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோமா? சோ இதெல்லாம் நமக்கு வந்து இதுக்கே நம்ம நிறைய செலவு பண்றோம் இந்தியா பொருளாதாரத்துல இருந்து. சோ இதெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் போலாம். பொல்யூஷனும் அதே நேரம் கம்மியா இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இதை ப்ரொமோட் பண்றாங்க. இப்ப அடுத்து அஸ்ஸாம் மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னா கரீம்கஞ்ச் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஓகேவா? ஊருடைய பேர் என்ன? கரீம்கஞ்ச். ஓகேவா? கரீம் சோ கரீம்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஊர். கரீம்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தினுடைய பெயரை என்னன்னு மாத்திருக்கானுங்க அப்படின்னா ஸ்ரீபூமி அப்படின்னு மாத்திருக்கானுங்க. ஸ்ரீபூமி அப்படின்னு மாத்திருக்காங்க மக்களே. அதாவது இது என்ன சொல்லன்னு தெரியல. அதாவது இது வந்து நம்ம இந்தியால அங்கங்க அதாவது ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி பெயர் மாற்றங்கள்லாம் நடக்குது. நம்ம வந்து இதை வந்து இதை போட்டு நம்ம கமெண்ட் பண்ணி அவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். கேள்வியில கேட்டாங்களா ஆன்சரை போட்டுட்டு போயிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு கரீம்கஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்துடைய பெயரை ஸ்ரீபூமின்னு வந்து மாத்தின மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். ஓகேவா? அடுத்து சத்தீஸ்கர்ல பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய அங்கீகாரம் அந்த மாநிலத்துக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஐநா இருக்குல்ல, ஐநாவுடைய வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் உலக சுற்றுலா அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து சிறந்த சுற்றுலா கிராமம். ஓகேவா? பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் சிறந்த சுற்றுலா கிராமமாட்டு வந்து எதை அதாவது நிறைய கிராமங்களை ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ அதுல இந்தியால இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சத்தீஸ்கர்ல உள்ள பஸ்தர் அப்படிங்கிற ஒரு இடம், பஸ்தர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. சோ அந்த மாவட்டத்துல உள்ள தூத் மராஸ் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. தூத் மராஸ் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிறந்த சுற்றுலா கிராமம் அப்படிங்கிற அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. தூத் மராஸ். ஓகேவா? எந்த மாவட்டத்துல? பஸ்தார். இந்த பஸ்தார் மாவட்டம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நக்சலைட் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த பஸ்தார் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதை அந்த கிராமத்தை பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த கிராமம் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? பார்க்க நல்லா இருக்குல்ல. என்னதான் நம்ம 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 ஊர் கிராமம் எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும். இது சுற்றுலாக்காகவே பிரத்யேகமா வந்து தயார் செய்யப்பட்ட கிராமம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த குஜராத் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. குஜராத் பத்தி என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல வந்து இந்தியன் ஆர்மி இருக்காங்கல்ல. சோ குஜராத்ல இந்தியன் ஆர்மி வந்து ஒரு பயிற்சி செஞ்சிருக்காங்க. என்ன பயிற்சி? அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா சன்யுக்த் விமோஷன். ஓகேவா? சன்யுக்த் அதாவது சம்யுக்தா இல்ல, இது சன்யுக்த். ஓகேவா? சன்யுக்த் விமோஷன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது வந்து ஒரு ஹியூமானிடேரியன் எக்ஸசைஸ், ஒரு மனிதாபிமான பயிற்சி. இது வந்து இந்தியன் ஆர்மி பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னா 2 இடத்துல பண்ணிருக்காங்க மக்களே. ஒண்ணு அகமதாபாத்ல, இன்னொன்னு போர்பந்தர். ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடியது. ஓகேவா? சோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ 4 மாவட்டத்துக்கு ஒரே ட்ரிப் அடிச்சாச்சு. அஸ்ஸாம்ல
அதாவது ஒரு பஸ் ஒரு அதாவது ஒரு கொஸ்டின் ஓகேவா? ஒரு கொஸ்டின் வச்சு 4 கண்ட்ரி நம்ம பார்த்துட்டோம். அஸ்ஸாம் போயிட்டு வந்தாச்சு. தெலுங்கானா போயிட்டு அப்படியே குஜராத் சைடுல கட் எடுத்து சத்தீஸ்கர் போயிட்டு அஸ்ஸாம்ல போய் முடிச்சு விட்டாச்சு. ஓகேவா? முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாரி தான். அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம ஏதாவது படம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ தியேட்டர் தாண்டி படம் பார்க்கணும் அப்படின்னா டெலிகிராம்ல படம் டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க. அது வேற. நம்மளுமே பார்ப்போம். அத தாண்டி நம்ம ஓடிடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நமக்கு Netflix, Hotstar, Prime Video, ZEE5, ஆஹா தமிழ் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அ இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட்ல இருந்தே ஓகேவா? நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட்டுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு. சேனல் என்ன தூர்தர்ஷன் ஒண்ணு இருக்குதா? சோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு சேனல் இருக்கிற மாரி அ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மும் உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா, வேவ்ஸ். அலை இருக்குல்ல, அலை அந்த வேவ்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணியிருக்க ஓடிடி பிளாட்ஃபார்மினுடைய பெயர். ஓகேவா? சோ நேம் த ஓடிடி பிளாட்ஃபார்ம் லான்ச் பை பிரசார் பாரதி. பிரசார் பாரதினா ஒண்ணும் இல்ல. பிரசார் பாரதி இந்த தூர்தர்ஷன் இதெல்லாம் தூர்தர்ஷன், இந்த ஆகாஷ்வாணி இது எல்லாத்தையும் சேர்த்து நடத்துற ஒரு ஒரு அமைப்பு. அதாவது எல்லாத்தையும் பார்த்து இந்த தூர்தர்ஷன் இந்த மாரி எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் பிரசார் பாரதி. இது 1997ல ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா, நியூ டெல்லில இருக்கு. சோ இவங்க என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேவ்ஸ் அப்படிங்கிற ஓடிடி ஓடிடி உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஓவர் தி டாப். எங்கேயாவது கேள்வி கேட்கலாம். ஓடிடி நம்ம ஓடிடின்னு சொல்லிடுறோம். திடீர்னு ஓடிடின்னா என்னன்னு கேட்டுருவானுங்க. ஓகேவா? எல்லாம் படிச்சுட்டு போவோம். மண்டை மேல கொண்டே மறந்துட்டோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஓடிடி அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் வந்து ஓவர் தி டாப். ஓகேவா? வேவ்ஸ் அப்படிங்கிற இந்த வேவ்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதுல என்னெல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு. அத தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சக்திமான். இந்த வேவ்ஸ் இதுல பார்த்தீங்க அப்படின்னா, சக்திமான் இருக்கு. சின்ன வயசுல நெறையவே சக்திமான் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. ஓகேவா? 90ஸ் கிட்ஸ் நெறைய பேர் இருப்பீங்க. 2கே கிட்ஸுமே நெறைய பேர் இருப்பீங்க. சோ போர் அடிச்சுன்னா சக்திமான்லாம் போய் பாருங்க. ஒரு மாரி ஜாலியா இருக்கும். இந்த வயசுக்கு நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம். எந்த வயசுல என்ன வேணாலும் பார்க்கலாம். ஓகேவா? சோ அதே மாரி இந்த பூநீர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு போர்ட்டல் மக்களே. இந்த போர்ட்டல் வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போர்ட்டல் அப்படின்னா இந்த வெப்சைட் இப்போ ஆ இப்போ வந்து இல்ல tnpsc.gov.in அப்படிலாம் இருக்குல்ல. அதே மாரி இதுவும் ஒரு போர்ட்டல். பூநீர் அப்படிங்கிற ஓகே. அதாவது பூமிக்கு அடியில் உள்ள நீர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இந்த இந்த வெப்சைட் வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரவுண்ட் வாட்டர் சம்பந்தப்பட்ட ஏதாவது வித்ட்ராவல் பெர்மிட்ஸ் அதாவது அதாவது நீங்க வந்து நில நிலத்தடி நீர எடுக்கணும் அப்படின்னா வந்து பெர்மிஷன்லாம் வாங்கணும். ஓகே. சும்மாலாம் எடுக்க முடியாது. சோ அதுக்கான பெர்மிஷன் வாங்குறதுக்கு எல்லாமே வந்து ஒரு போர்ட்டல் தான் இந்த பூநீர் அப்படிங்கிற போர்ட்டல். ஓகேவா? இந்த போர்ட்டல யார் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. ஓகேவா? மத்திய நிலத்தடி நீர் அமைப்பு அப்படின்னு இருக்கு. மத்திய நிலத்தடி நீர் அமைப்பு. சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. இவங்களும் தேசிய தகவல் மையம். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இத டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு ஓடிடின்னு சொல்லும்போது நம்ம நெறைய ஓடிடி பார்த்துருக்கோம். அதாவது முதல்ல ஒரு மாநிலம் தங்களுக்கான ஓடிடி தளத்த உருவாக்குனாங்க அப்படின்னா, அது யார் அப்படின்னா, சி ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஓடிடி யாருடைய அப்படின்னா, கேரளாவுடையது. அதே மாரி 2வதாட்டு ஒரு மாநிலம் பண்ணாங்க. சோ அதனுடைய பேர் எப்படின்னா, ஹலோ மேகாலயா. ஹலோ மேகாலயா பேர்லயே இருக்கு. மேகாலயா அ அந்த மேகாலயா மாநிலம் உருவாக்கிய ஓடிடி தளம். அதே மாரி வந்து இந்த சமூக நீதிக்காக நம்ம இந்த பெரியார் திராவிடர் கழகம்லாம் இருக்குல்ல. சோ அதுலருந்து ஒண்ணு உருவாக்குனாங்க. அது கூட பார்த்தேன். என்ன அப்படின்னா, உலகிலேயே முதலாக சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஓடிடி தளம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. பெரியார் விஷன். பெரியார் விஷன் அப்படிங்கிறதும் ஒரு ஓடிடி தளம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து சமீபத்தில நம்ம பார்த்த ஓடிடி சம்பந்தப்பட்ட செய்திகள். ஓகேவா? அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து அப்படியே சர்வதேச செய்திகள் போயிடலாம் மக்களே. படம் பார்த்தாச்சு. இப்ப நம்ம சக்திமான்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து எங்க போறோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டா இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஒரு புயல் வந்து நம்மள நோக்கி அடிச்சுட்டு வருது. நமக்கு பெருசா பாதிப்பு கிடையாது. சோ இந்த புயல் வருது. இந்த புயலுக்கு எல்லாமே பேர் வைப்பாங்க. குழந்தை பிறந்தா பேர் வைக்கிற மாரி புயல் உருவானாலும் பேர் வைப்பாங்க. அந்த புயல் எப்படி பேர் வைப்பாங்க நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்த்திருப்போம். நம்ம நோட்ஸ்ல கூட குடுத்திருப்போம். ஓகேவா? ஆ இப்போ வந்து ஒரு புயலுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த புயலுடைய பேர் என்ன அப்படின்னா ஃபெண்கள். பெண்கள் இல்ல. இது பெண்கள். ஓகேவா? சோ எந்த நாடு புயலுக்கு ஃபெங்கல் என்று பெயரிட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியா தான் இந்த பேர வச்சிருக்காங்க. இந்த பொதுவா இந்த மாரி கேள்விகள் நெறைய வரும். அதாவது இந்த ஒரு பேர் குடுத்துட்டு இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? சமீபத்தில லாஸ்ட்ல பார்த்தோம். தனா அப்படிங்கிற ஒரு புயலுக்கு பேர் வச்சது யார் அப்படின்னா, தனான்னு பேர் வச்சது புயலுக்கு கத்தார். ஓகேவா? கத்தார் நாடு. கத்தார்.
அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அஸ்னா, ரஸ்னா இல்ல, இது அஸ்னா. அஸ்னா அப்படிங்கிற புயலுக்கு பேர் வச்சது யார் அப்படின்னா பாகிஸ்தான். அதே மாதிரி ரிமால், ரிமால் அப்படின்னு சொல்லிட்டு புயலுக்கு பேர் வச்சது ஓமன். இதெல்லாம் சமீபத்துல வந்து நம்ம பார்த்த புயல் செய்திகள். ஓகேவா? டன். நமக்கு டிசம்பர் வேற வரப்போகுது. அது வேற பயமா இருக்கு சிந்தையில இருக்கிறதுக்கு. பார்ப்போம். ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடுத்த போயிடலாமா மக்களே? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது என்ன கப்பல்னு தெரியுதா? சரக்கு கப்பல். அதாவது இந்த கண்டெய்னர்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சரக்குன்னு சொல்லுவாங்க. சரக்கு கப்பல். ஏன் இது நான் இவ்வளவு தெளிவா வந்து டிஸ்க்ளைமரோட சொல்றேன் அப்படின்னா, உலக சரக்கு மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கு. சார் சரக்குன்னு சொன்னா நீங்க வேற ஏதாவது மீன் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நம்ம பசங்க அப்படிலாம் மீன் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? சோ வேர் வாஸ் த குளோபல் ஃப்ரைட் சமிட் 2024, அதாவது உலகளாவிய சரக்கு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துபாய்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது நடந்துட்டே இருக்கும் போல துபாய்ல தான் நடைபெற்றது. ஓகேவா? சோ இதுல வேற சில நாடுகள்லாம் இருக்கு. அத பத்தி நம்ம சில சில செய்திகள் நமக்கு இருக்கு. குட்டி குட்டி செய்திகள். ஓகேவா? சோ எல்லாம் பாத்துடலாம். சோ அமெரிக்கால ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க மக்களே. என்ன அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள்ல எந்த நாட்டுடைய மாணவர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னா இந்தியர்கள் தான். சோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுகள்ல எந்த வரக்கூடிய மாணவர்கள்ல எந்த எந்த ஊர்ல உள்ள மாணவர்கள் அதிகம் அப்படின்னா இந்தியாவில் உள்ளவங்க தான் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் மக்களே, ஒரு மிசைல், அதாவது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்க மிசைல் வந்து அட்டாக்ஸ் மிசைல். ஓகேவா? ATACMS மிசைல். ஓகே, இது வந்து ஒரு ஏவுகணையுடைய பேர் வந்து அட்டாக்ஸ் எம்ஸ். ஓகேவா? ஏதோ ஒண்ணு அட்டாக் மிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. CS சைலண்டா கூட விட்டுருங்க. ஓகேவா? சோ இந்த ஏவுகணை பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த USA வந்து உக்ரைனுக்கு வந்து இந்த மிசைல் கொடுக்கறதா சொல்றாங்க. சோ அதனால இந்த மிசைல் வந்து எந்த நாட்டுடையது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது USA உடையது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரஷ்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது உலகம் எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியல. அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பயன்படுத்தாம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் மக்களே. அது ரெண்டு பேரும் வந்து மல்லுக்கு மல்லுக்கு கட்டிடும். முதல்ல சொன்ன மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்துக்குமே வன்முறை அப்படிங்கிறது தீர்வு ஆகாது. அதுவும் வந்து ரெண்டு நபருக்கு இடையிலே அது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இரு நாடுக்கிடையே இதாகும் அப்படின்னா இழப்பு இரண்டு இடங்கள்லயும் தான் ஏற்படும். ஓகேவா? சோ வந்து இந்த கடைசி உலக போர்னு ஒரு படம் உண்டு. அதாவது படம் பெரிய அளவு, அதாவது சுமாரா தான் இருக்கும் அந்த படம். சும்மா ஆனா அதுல சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னாலும் நல்லா இருக்கும். போர் அடிச்சுன்னா எப்பவா போர் அடிச்சு இருந்தீங்கன்னா பாருங்க. படிச்சுட்டு போர் அடிச்சிருந்தா. ஓகேவா? அது மாதிரி ரஷ்யால பாத்தீங்க அப்படின்னா பூட்டின் இருக்காருல்ல, ரஷ்யாவோட அதிபர் பூட்டின் வந்து இந்தியா வர போறாரு. நெக்ஸ்ட் அடுத்த ஆண்டு வரப்போறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அதே மாதிரி ஜப்பான் பத்தி என்ன நியூஸ் அப்படின்னா நம்ம நாகாலாந்துல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஞாபகம் இருக்கா? இன்னும் ஒரு 10 நாள் நடக்கும். என்ன அப்படின்னா ஹார்ன்பில் திருவிழா. ஓகேவா? ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அந்த திருவிழாக்கு வந்து பார்ட்னர் கண்ட்ரியாட்டு வந்து நம்ம யார பார்த்தோம்? வேல்ஸ் அப்படிங்கிற ஒரு நாட வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். வேல்ஸ் அப்படிங்கிற நாடு நாகாலாண்டோடு இணைந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த பார்ட்னர் கண்ட்ரில ஜப்பானும் இணைந்திருக்காங்க மக்களே. சோ இந்த ஃபெஸ்டிவல் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? சோ அது பயங்கரமா இருக்கும். 10 நாள் நடக்கும். வேற லெவல்ல நடக்கும். ஓகேவா? லைஃப்ல ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல இந்த 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 இதுவும் ஒண்ணு. அதாவது நாகாலாந்துல உள்ள, அதாவது ஒரு இந்தியனா இருக்கும் நம்ம இந்தியாலயே நிறைய இருக்கு. வேற வேற நாடுகளுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. இங்கேயே நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவார்டு. சோ இன்னைக்கு யாருக்கு அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னா மறுபடியும் இவருக்கு தான் மக்களே. ஏன்னா வெளிநாடு ஒவ்வொன்றா போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அவார்டு வாங்கிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது கயானா நாட்டுக்கு போவாருன்னு சொன்னேன்னா கயானா நாட்டினுடைய விருது, பார்படாஸ் நாட்டினுடைய விருது, இந்த மாதிரி அந்த ரெண்டு நாடுகளுடைய உயரிய விருதை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. உள்ள போய் பாத்துடலாம் என்னன்னு. ஹூ ரிசீவ்ட் த கயானா அண்ட் பார்படாஸ் நேஷன்ஸ் ஹையஸ்ட் அவார்ட்? கயானா அண்ட் பார்படாஸ் நாட்டின் உயரிய விருதை பெற்றவர் யார் அப்படின்னா வேற யாரும் இல்ல, நரேந்திர மோடி அவர்கள் தான். கயானா நாட்டு விருதினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகேவா? ஏன்னா அந்த அவார்டு நேம் வச்சு கூட விளையாடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இவங்க பண்றதெல்லாம் வச்சு நிறைய கிட்டத்தட்ட வந்து மோடி மொத்தமா எத்தனை அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா 19 அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகேவா? தனியா ஒரு வீடியோ போடுறேன், இல்ல தனியா ஒரு PDF கூட நான் வந்து ரெடி பண்ணி குரூப்ல போடுறேன். ஓகேவா? சோ ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது கயானால கொடுத்த விருதினுடைய பெயர். பார்படாஸ்ல கொடுத்த விருது பேர் என்ன அப்படின்னா ஹானரரி ஆர்டர் ஆஃப் த ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ். ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ். ஓகேவா? இது அவார்டுடைய பெயர். ஓகேவா? இதுவும் இந்த ரெண்டு அவார்டு. நம்ம கயானா அப்படின்னு சொல்லும்போது இந்த கயானா நாடு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
சவுத் அமெரிக்கால, அதாவது தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய நாடு. சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய நாடு. இதனுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா, இதனுடைய தலைநகரம் வந்து பிரிட்ஜ்டவுன். ஓகேவா? சாரி, பிரிட்ஜ்டவுன் இல்ல. இது வந்து ஜார்ஜ் டவுன். ஓகேவா? ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிறது இதனுடைய தலைநகரம். இதனுடைய கரன்சிய என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, கயானிஸ் டாலர். அமெரிக்க டாலர்ல கயானிஸ் டாலர் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்படாஸ் நாடு இருக்குல்ல, இந்த பார்படாஸ் நாடினுடைய தலைநகரம் தான் பிரிட்ஜ்டவுன். அதாவது எப்படி ஞாபகம்? ஜிஜிபிபி. ஓகேவா? சோ அது ஜார்ஜ், இது பிரிட்ஜ். ஓகேவா? கயானா, ஜார்ஜ், பார்படாஸ், பிரிட்ஜ்டவுன். ஓகேவா? இதனுடைய கரன்சி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பஜன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டினுடைய கரன்சி கொஞ்சம் வேல்யூ ஆனது. இப்போ இங்க வந்து $1 பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் மதிப்புக்கு 40 பைசா தான். இங்க வந்து $1 வந்து நம்ம ஊர் மதிப்புக்கு ₹40. சோ இந்த நாடு இது வந்து கரீபியன் நாடு. ஓகே, நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ் பக்கத்துல இருக்கக்கூடியதான் இந்த பார்படாஸ் இது. ஓகேவா? சோ இந்த 2 விருதும், இந்த 2 நாட்டினுடைய உயரிய விருதும் இந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்த இந்த லிஸ்ட்ல இருக்க பாத்தீங்கன்னா சிவாங்கி தேசாய்னு ஒருத்தங்க இருக்காங்க. சோ இந்த பெண்மணி என்ன அப்படின்னா, நமக்கு இந்த உலக அழகி, பிரபஞ்ச அழகி மாதிரி மிஸ் சாம் இந்தியா அப்படின்னு ஒரு விருது இருக்கு. ஓகேவா? இந்த மிஸ் சாம் இந்தியா அப்படிங்கிற விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சிவாங்கி தேசாய். குக்வித் கோமாளி சிவாங்கி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த இந்த ஒரு அழகியை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சார் அழகின்னு சொன்னீங்கன்னா, அதான் பட்டமே அப்படிதான். ஓகேவா? மிஸ் சாம் இந்தியா. சாமிங்கா இருக்கான்னு சொல்லுவோம். அதே மாதிரி மிஸ் சாம் இந்தியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ரஃபேல் நடால். அதாவது டென்னிஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும். அதாவது எப்படி வந்து ஒரு சச்சின், தோனி, விராட் கோலி எல்லாம் இல்லாம வந்து கிரிக்கெட் வந்து நமக்கு ஒரு போர் அடிக்குமோ, அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் தான் வந்து ரஃபேல் நடால். டென்னிஸ் பிளேயர். ஓகேவா? மிகப்பெரிய டென்னிஸ் பிளேயர். அதாவது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. 38 வயசு ஆயிடுச்சு. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் மக்களே. சோ ரஃபேல் நடால் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள் டென்னிஸ்ல கிட்டத்தட்ட 22 பட்டங்கள் வாங்கியிருக்காரு. கடைசியா அவர் விளையாடிய போட்டி வந்து டேவிஸ் கோப்பை. டேவிஸ் கப்ல தான் விளையாடினாரு. அப்ப டேவிஸ் கோப்பை எதனோடு தொடர்புடையனா டென்னிஸ். ஓகேவா? சோ அப்ப ரஃபேல் நடால் பத்தி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, எந்த விளையாட்டோடு தொடர்புடையன்னு கேட்டா டென்னிஸ். எந்த ஊர்ல உள்ளவர் அப்படின்னு கேட்டா ஸ்பெயின். அதே மாதிரி எத்தனை கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள் ஜெயிச்சாங்கன்னா 22. இல்ல டேவிஸ் கோப்பை பத்தி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் போயிடலாம். இன்னைக்கு யாருக்கு என்ன ரேங்க் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்திரலாம். சோ இன்னைக்கு கொடுக்க போற ரேங்க்கும் நம்ம சச்சின் டெண்டுல்கருடைய ஜெர்சி நம்பரும் 1 10. ஓகேவா? சோ ரேங்க் 10 யாருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு தான். இந்தியா வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2025? காலநிலை மாற்ற குறியீடு 2025 இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து இந்தியாவுடைய இடம் என்ன அப்படின்னா 10. ஓகேவா? சோ இப்ப நமக்கு தெரியும், நமக்கு வந்து அந்த ஐநாவுடைய காலநிலை மாற்ற மாநாடு கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் வந்து பக்கு அசர்பைஜான்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது முடிஞ்சது. சோ அங்கதான் அங்க வச்சுதான் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதை யாரெல்லாம் இது யார் தயாரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதை கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜெர்மன் வாட்ச்னா கடிகாரம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடாதீங்க. நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி கிளைமேட் நெட்வொர்க் இன்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு. ஓகேவா? கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல். கிளைமேட் ஆக்ஷன், இது ஆக்ஷன் டைம் மேடம் அப்படிங்கிற மாதிரி தான். கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற 3 அமைப்பு. ஓகேவா? 1 2 3 பேரும் சேர்ந்து தான் இதை வெளியிட்டு இருக்காங்க. எங்க வச்சு வெளியிட்டு இருக்காங்க? பக்கு அசர்பைஜான்ல. இதுல முதலிடம், 2வது இடம், 3வது இடம் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா முதல் 3 இடமும் யாருக்குமே கொடுக்கல. நன். ஓகேவா? முதல் 3 யாருக்குமே கொடுக்கல மக்களே. சோ 4வது இடம் தான் டென்மார்க். ஓகேவா? சோ 4வது இடம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து டென்மார்க் கொடுத்தா தப்பு. 4வது இடம் தான் டென்மார்க். இந்தியா 10வது இடம். இதுல வந்து என்ன அப்படின்னா, நம்மளை விட வந்து 55வது இடத்துல சைனா இருக்கான், 57வது இடத்துல அமெரிக்கா இருக்கான். இதெல்லாம் தான் ஹைலைட். சோ இதெல்லாம் எதை வச்சு இந்த இந்த ரேங்கிங் டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா, அதாவது எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த பொல்யூஷன் எல்லாம் எமிட் பண்றீங்க, அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதாவது ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு மாறுறீங்க, உங்களுடைய அந்த காலநிலை அதாவது வந்து இந்த பருவ கொள்கை, இந்த கிளைமேட் பாலிசி எல்லாம் நீங்க எப்படி வகுக்குறீங்க, இதெல்லாம் பொறுத்து அந்த ரேங்கிங் போடுவாங்க. அந்த வகையில இந்தியாவுடைய ரேங்க் வந்து 10வது ரேங்க் போன வாட்டியை விட குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏறல, இறங்கி இருக்கு. ஓகேவா? அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட் மக்களே, நான் நேத்து சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய குரூப் 1 and 2 டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து அபிஷியலா நம்ம லான்ச் பண்ணியாச்சு மக்களே. இந்த டெஸ்ட்ல நமக்கு மொத்தம் எத்தனை டெஸ்ட் சீரிஸ்ல இருக்கும்? டெஸ்ட் சீரிஸ்ல மொத்தம் 45 டெஸ்ட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் டெஸ்ட் 29, 6th to 12th எல்லா புக்கையும் கரைச்சு குடிச்சிருவோம். ஓகேவா?
அதே மாதிரி சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நமக்கு பட்ஜெட் ரொம்ப முக்கியமானது. யூனியன் பட்ஜெட்டும் சரி, தமிழ்நாடு பட்ஜெட்டும் சரி, இது ஒரு டெஸ்ட். பாலிசி நோட்ஸ், நம்ம தமிழ்நாடுடைய பாலிசி நோட்ஸ், இதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? சோ இதுல இருந்து 2 டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் 3 டெஸ்ட், ஆக மொத்தம் 45 டெஸ்ட் மக்களே. இந்த பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மண்டே அண்ட் தேர்ஸ்டேயும் நமக்கு டெஸ்ட் இருக்கும். எல்லாம் ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும் மக்களே உங்களுக்கு. இதற்கான ஸ்கெடியூல் முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம ஃபீஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்கெடியூல் வந்து இப்படிதான் மக்களே. ஸோ ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே டீட்டெயிலா நம்ம கொடுத்துருப்போம். நான் இதை டெலகிராம்லயும் போட்டுறேன். அதாவது ஒரு டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து முதல்ல 6th இருந்து ஆரம்பிக்கிறோம். 150 கொஸ்டின் ஒரு டெஸ்ட்டுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ ஜிஎஸ் 125 கொஸ்டின், 25 மேக்ஸ். அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல வந்து மேக்ஸ் இல்லாம நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 2024ல இருந்தே நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் மாத்தி 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 நம்ம மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராங் பண்ணிடும். அதாவது எப்படி கேட்டாலும் ஆன்சர் நம்ம போடுற மாதிரி தான் வந்து இந்த பேட்ச். நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலும் உட்கார்ந்து இந்த ஸ்கெடியூல் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே முடிச்ச உடனே 6 to 12 ஸ்கூல் புக் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். அதே மாதிரி வந்து பாலிட்டி சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 3, யூனிட் 8 சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 3, அதுக்கடுத்து வந்து யூனிட் 9 சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 2, ஐஎன்எம் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 2, பட்ஜெட், பாலிசி நோட்டு, ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே வருது. ஜூன் 15ஆம் தேதி எக்ஸாம். ஜூன் 13ஆம் தேதியோட நம்ம எல்லாத்தையும் ஃபுல் டெஸ்ட், ஜூன் மாசம் ஃபுல்லாவே ஃபுல் டெஸ்ட் தான். ஓகேவா? இது எல்லாத்தையும் வச்சு முடிக்கிறோம். சோ இதுல வந்து நம்ம லிமிட்டடான சீட்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் மக்களே. சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 3000, அதாவது 29999445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் நான் வந்து இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்லயும் கொஸ்டின் வந்து பைலிங்குலா தான் இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். சரியா? சோ இங்கிலீஷ் ஸ்கெடியூல் இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ் ஸ்கெடியூலும் உங்களுக்கு நான் டெலகிராம்ல போடுறேன். நம்ம ஸ்கெடியூல் இதுதான், எல்லாமே டீடைலா கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ ஜாயின் பண்றவங்க டிசம்பர் 5க்கு முன்னாடி சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. குரூப் 1 and 2, அதாவது குரூப் 1 and 2 ரெண்டுத்துக்குமே நீங்க இது மட்டும் பார்த்தாலே, ஜாயின் பண்ணாலே, இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் மக்களே. அதுக்கு நான் உத்தரவாதம். நீங்க கரெக்டா டிசிப்ளினா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிங்க பெண்கள் வந்து சைனாவை வீழ்த்தி ஜெயிச்சிட்டாங்க. எந்த போட்டி அப்படின்னு பார்க்கலாம். அதாவது விமென்ஸ் ஏசியன் சாம்பியன்ஸ் டிராபி 2024 மகளிர் ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற நாடு எது அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம இந்தியா தான். இது வந்து ஒரு ஹாக்கி போட்டி. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த போட்டி எங்க நடைபெறுது அப்படின்னா ராஜ்கிர் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு? பீகார்ல இருக்கு. ராஜ்கிர் அப்படிங்கிற இடம் பீகார்ல இருக்கு. அதுல இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. யார யார இது பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னா சைனாவை இது பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல ஜெயிச்சதுக்கு வந்து எவ்வளவு அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் அமௌண்ட் கொடுக்க போறாங்க. இல்ல இந்த போட்டி வந்து ரொம்ப டைட்டா போச்சு. ஓகேவா? இந்த போட்டி 1-0 அப்படிங்கிறதுல இந்தியா ஜெயிச்சாங்க. இந்தியாக்காக ஒரே ஒரு கோல் அடிச்சது யார் அப்படின்னா தீபிகா. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ அது மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம கல்கத்தால ஒரு மேட்ச் நடந்து, கல்கத்தால என்ன அப்படின்னா இந்த டாடா ஸ்டீல் இருக்குல்ல, இந்த டாடா ஸ்டீல் வந்து ஒரு செஸ் போட்டி கண்டக்ட் பண்ணாங்க. இதுல வந்து உலக நமக்கு வேர்ல்ட் நம்பர் 1 ரேங்கிங்கா இருக்கக்கூடிய மேக்னஸ் கால்சன், நார்வேயை சேர்ந்த மேக்னஸ் கால்சன் இருக்கார்ல, மேக்னஸ் கால்சன், மேக்னஸ் கால்சன் தான் பாத்தீங்க அப்படின்னா கால்சன். ஓகேவா? கால்சன் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நார்வே நாட்டை சேர்ந்தவர். இங்கேயும் வந்து இவர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர்ஸ் டைட்டில் வந்து கொல்கத்தால நடந்துச்சு. அதுல நம்ம மேக்னஸ் கால்சன் தான் ஜெயிச்சார். ஓகேவா? அடுத்த முக்கிய தினங்கள் போயிடலாம் மக்களே. சோ டிவி பாக்குற பழக்கம் எத்தனை பேர் இருக்கு? இப்போ அந்த டிவியே வந்து ஓச்சு ஓரம் கட்டுற மாதிரி என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து மொபைல் போன் வந்துட்டு. சோ இதனால டிவி அப்படிங்க பாக்குற பழக்கம் நிறைய பேர் இருக்கும். நான் டிவி பார்ப்பேன், நல்லா பார்ப்பேன். ஆனா டிவிலையும் போட்டு என்ன அப்படின்னா யூடியூப் தான் பாக்குற மாதிரி இருக்கு. அந்த உலக தொலைக்காட்சி தினம் தானே, உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி அந்த உலக தொலைக்காட்சிக்கே ஒரு தினம் இருக்கு. என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 21 மக்களே. ஏன் இந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்னா 1996ல இதே நாள் தான் முதல் உலக தொலைக்காட்சி மாநாடு அல்லது மன்ற கூட்டம் நடைபெற்றது. அதாவது வேர்ல்டு டெலிவிஷன் போரம் அப்படிங்கிற 96ல இதே நாள்ல கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? நவம்பர் 21 நிறைய நாட்கள் இருக்கு மக்களே. இன்னொன்னு வந்து உலக மீனவ தினம். ஓகேவா? வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே, உலக மீனவ தினம். உலக மீனவ தினமும் நமக்கு என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு நவம்பர் 21 உலக மீனவ தினம் அப்படிங்கிறது நமக்கு கொண்டாடப்படுது. அதே மாதிரி இன்னொன்னு நவம்பர் 21 இன்னொரு நாள் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹலோ டே. ஹலோ, ஹாய், அந்த ஹலோ இருக்குல்ல, அந்த ஹலோ டே தான். அது வன்முறை எல்லாம் இல்லாம எல்லாரும் வந்து நல்லா எல்லாத்தையும் பேசி பழகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹலோ டே அப்படின்னு கொண்டாடினாங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா
தேசிய தத்துவ தினம், நேஷனல் பிலாசபி டே. நேஷனல் பிலாசபி டே வந்து என்ன அப்படின்னா தேசிய தத்துவ தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டாடுறாங்க. இது எப்ப கொண்டாடுவாங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு நவம்பர் மாதமும் 3வது வியாழக்கிழமை, 3rd Thursday வந்து இத கொண்டாடுவாங்க. புரியுதா? சோ அந்த வகையில 2024ல இது நவம்பர் 21ல வந்து இருக்கு. ஓகேவா? இந்த வேர்ல்ட் டெலிவிஷன் டே உடைய தீம் என்ன அப்படின்னா அக்சஸிபிலிட்டி. கருப்பொருள் வந்து அக்சஸிபிலிட்டி. தமிழ்ல அணுகல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பட் அக்சஸிபிலிட்டி அப்படிங்கறத படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் போயிடலாம். சோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின் வந்து when was the Kyoto protocol கியோட்டோ உடன்படிக்கை எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி பிப்ரவரி 2015. நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் போட்டிருந்தீங்க. சூப்பர். சோ இன்னைக்கு நீங்க வந்து என்ன என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் போட போறீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு வள்ளுவர் which one is the ornament of a kingdom ஒரு நாட்டின் அணி என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சரை எந்த திருக்குறள் அப்படிங்கறதையும் டைப் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணலாம், இல்ல வெறும் ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணலாம். சோ பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க கரெக்டான ஆன்சர். பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. தப்போ கரெக்ட் ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது போன மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் எல்லாமே குரூப் 2 வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். வாரந்தோறும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க. வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க. அதே மாசத்துல 4 பிடிஎஃப் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி சிஏ பிடிஎஃப் வந்துடும், மந்த்லி சிஏ டெஸ்ட் பிடிஎஃப் வந்துடும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுல இருக்கு. எந்த ஒரு எக்ஸாம் இதை மட்டும் படிச்சா போய் இதை தாண்டி எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மக்களே. இது வேணும்னா இதே நம்பருக்கு 750 ஜிபே பண்ணிட்டு ஜிபேல போன் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுவும் நீங்க மெட்டீரியல் நிறைய பேர் சாம்பிள் கேட்டீங்க. சோ இது நமக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? அது நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், அது மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்ற பாயிண்ட், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாமே இதுல இருக்கும். தமிழ்ல முதல்ல இங்கிலீஷ்ல இருக்கும், அதுக்கு அடுத்து நமக்கு தமிழ்ல இருக்கும். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் மேட்ச், சூஸ் த பேர் ஒன்லி இந்த மாதிரி இருக்கும். இதை போட்டு பார்த்தாலே மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு தரவாயிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 25 கொஸ்டின் வித் எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப், இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்கெடியூல் எல்லாமே நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் குரூப்லாம் போடுவோம். அது வந்து இதுல வந்து டெய்லி குவிஸ் போடுவோம், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், அதே மாதிரி ஜிகே நியூஸ் நோட்டிபிகேஷன் எல்லாமே டப்பு டப்புன்னு வந்துடும். அதனால மறக்காம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க டெலிகிராம்ல போயிட்டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணி நீங்க பார்த்தாலும் நம்ம சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம், என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. நம்ம டிஜிட்டல் கிராப் சர்வேல எந்த மாவட்ட முதலிடம் திண்டுக்கல், மகிழ்முற்றம் திட்டம் பள்ளி கல்வித்துறை கானது. நெக்ஸ்ட் 100% வரி விலக்கு வந்து தெலுங்கானா. இந்த பிரசார் பாரதி கிரியேட் பண்ண ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து வேவ்ஸ் அப்படிங்கிறது. பெண்கள் அப்படிங்கிறது சவுதி அரேபியா வச்ச பெயரு. குளோபல் ஃபிரைட் சமிட் வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா துபாயில. இந்த கயானா மற்றும் பார்பாடோஸ் நாட்டின் உயரிய விருதை பெற்றவர் வந்து நரேந்திர மோடி அவர்கள். இந்த கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்ல இந்தியா இண்டெக்ஸ்ல வந்து இந்தியாவுடைய ரேங்க் வந்து 10. விமென்ஸ் ஏசியன் சாம்பியன்ஸ் டிராபில ஜெயிச்சது வந்து இந்தியா. ஹாக்கி போட்டியது. உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் 21. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளன் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் போடுற குவிஸ் எல்லாம் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.